அனைவருக்கும் வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இனி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல் வீடியோ வந்து ரச வெண்ணெய் எப்படி செய்யறது, அது எண்ணெய் மூலியமா போட்டுருக்கேன். அது சரியா சில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது ரெண்டாவது பார்ட்டா போடுறேன். அதுக்கு முதல்ல நான் யூஸ் பண்ண எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய், நாங்களே எடுத்த கடுகு எண்ணெய். அது வந்து 200 மில்லி. அதுக்கப்புறம் 1 கிராம் வந்து சங்கு பாஷனம், 1 கிராம் வந்து பூரம், 1 கிராம் வீரம், 1 கிராம் நவச்சாரம், 1 கிராம் லிங்கம், 1 கிராம் துருசு, 1 கிராம் வந்து வளையல் உப்பு, 1 கிராம் வந்து தாளகம், 10 கிராம் வந்து நெல்லி கந்தகம். எண்ணெய் சூடான பிறகு சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பீக்கரில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு முதல்ல சங்கு பாஷனம் அது கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கண்ணாடி ஸ்டிக் வச்சு அது கலந்த பிறகு பூரம் வீரம் அதுமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் கலந்து விட்ட பிறகு 10 கிராம் நெல்லி கந்தகம் பவுடர் போட்டு நல்லா கலக்குங்க. கந்தகமும் எண்ணெயும் எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சுட்டு ரசம் நீங்கள் எவ்வளோ வெண்ணெய் பண்ண போறீங்களோ, இது எதுக்காகனா சில பேர் வந்து செம்பு தகட்டில் வந்து ரசம் ஏற்றுறது கஷ்டப்படுவாங்க, வெள்ளி தகடு ஏற்ற கஷ்டப்படுவாங்க. அது மூலிமா வந்து ரசமும் தாமிரம் சுண்ணம் செய்வாங்க. அதுக்கு ரசம் வந்து தகட்டில் ஏற்ற கஷ்டப்படுவாங்க. இது மூலிமா வந்து ஈஸியாக ஏற்றலாம். இந்த எண்ணெய் இருந்தால் ஈஸியாக ஏற்றலாம். அதே மாதிரி இந்த எண்ணெயில் சில வேற எண்ணெய் மாற்றி சில பாஷணங்கள் மாற்றி போட்டால் சில பாஷணம்லாம் கட்டும். பாருங்கள், கந்தகமும் எண்ணெயும் வந்து எல்லாம் ரெண்டும் ஒன்றா ஒரே உறவாடிச்சு. சும்மா 2 சொட்டு எண்ணெய் விட்டால் போதும். ரசம் உடனே வந்து உங்களுக்கு வெண்ணெய் ஆகிடும். இதே எண்ணெயில் ரசத்தை கொதிக்க வச்சிங்கன்னா கூட சுண்ணத்துக்கோ இல்லைன்னா செந்தூரத்துக்கு போவோம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எதனா சந்தேகம்னா கேளுங்க, சொல்கிறோம். வருங்காலத்தில் ரசத்தை எப்படி ஜெயரசமாக ஆக்குறது அதெல்லாம் வந்து வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.